الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துடைய திருப்பெயரால் தன்னுடைய உரையை துவங்குகின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கும் மேலான அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபே தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், உலமாக்கள், அனைத்து இஸ்லாமிய சகோதரர்கள் மீதும் முழுமையாகவும் நிறைவாகவும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் இறுதி மாதமாக இருக்கிறது. இஸ்லாமிய மாதங்களில் 12வது மாதத்தில் நாம் இருக்கின்றோம். அந்த மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கிறது. இது எப்படிப்பட்ட மாதம்? குறிப்பாக இதனுடைய முதல் 10 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்பதாக குர்ஆன் ஹதீஸில் ஆராயும் பொழுது அல்லாஹு தஆலா சில வஸ்துக்களின் மீது சத்தியம் செய்து சில விஷயங்களை கூறுவான். அதன் அடிப்படையில் வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வலையாலின் அஷ்ர், லயால் என்று சொல்வது லைல் என்ற வார்த்தையுடைய பன்மை. லைலுன் என்று சொன்னால் இரவு என்பது அர்த்தம். லயால் என்று சொன்னால் இரவுகள் என்று அர்த்தம். அஷ்ருன் என்று சொன்னால் 10 என்று அர்த்தம். வலையாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்பதாக நம்மை படைத்த ரப் இந்த சூராவில் 2வது வசனத்தில் ஆயத்தில் சத்தியமிட்டு கூறுகின்றான். அந்த 10 இரவு எது என்று பார்க்கும் பொழுது பிரபல்யமாக இருக்கக்கூடிய 10 இரவுகள் வருடத்தில் 3. ஒன்று ரமலானுடைய கடைசி 10 இரவுகள். ஏன் அது பிரபல்யம் என்று சொன்னால், அதில் கத்ர் என்று சொல்லப்படுகின்ற ஒற்றைப்படை இரவுகள் அதில் இருக்கின்றன. அந்த ஒற்றைப்படை இரவுக்குள்ள லைலத்துல் கத்ர் என்ற சிறப்புமிக்க ஒரு இரவு இருக்கிறது. எனவே அந்த கடைசி 10 என்று சொல்லும் பொழுது சிறப்புக்குரிய இரவுகளாக மாறுகின்றன. இன்னொன்று 10 இரவுகள் என்று சொன்னால், இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதமாக திகழக்கூடிய முஹர்ரமுடைய 10 இரவுகள், முதல் 10 ஏன் சிறப்புக்குரியது என்று சொல்லும் பொழுது பல வரலாற்று நிகழ்வுகள் அந்த 10 இரவுகளில் 10 நாட்களில் குறிப்பாக 10வது இரவில் நடைபெற்றிருக்கின்றன என்பது வரலாற்று சான்றாக பல சரித்திரங்களை உலமாக்கள் முன்வைக்கிறார்கள். அந்த 10ம் சிறப்புமிக்க இரவு. 3வது 10 இரவு நாம் கழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 10 இரவு துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள், 10 இரவுகள். ஏன் இது சிறப்புக்குரிய இரவு என்று சொல்லும் பொழுது, இந்த 10 நாட்களில்தான் ஓர் இரவு இருக்கிறது, அரஃபாவுடைய இரவு. அரஃபா நமக்கெல்லாம்
ஒரு சாதாரண நோன்பு வைக்கக்கூடிய ஒரு நாளாக திகழக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் ஹஜ் செய்தவர்களுக்கு தெரியும் அரஃபானா என்னன்னு. மஹ்ஷர் மைதானம் அவங்களுக்கு கியாமத்துடைய மன்சர்னு சொல்லுவாங்க. அந்த கியாமத்துடைய உருவம், அந்த மஹ்ஷர் மைதானம், கியாமத்துடைய நிலைகள் அங்கே தோன்றும், நினைவுபடுத்தும். ஒரே ஆடையில் இருப்பாங்க. உருதுல சொல்லுவாங்க ஊச் நீச் நஹி, உயர்வு தாழ்வு எதுவுமே இருக்காது. மொழி வெவ்வேறாக இருக்கும், நாடு வெவ்வேறாக இருக்கும், நாடுகளில் பகுதிகள் வெவ்வேறாக இருக்கும், ஸ்டேட் வேற வேற இருக்கும். பல பேர் அரபி தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, இன்னும் பல பேர் அரபி தெரியாதவங்களாக இருப்பாங்க, இன்னும் பல பேர் ஆங்கிலேயர்களாக இருப்பார்கள், ஆங்கில மொழியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இப்படி பலதரப்பட்ட மொழிகளுக்குரியவர்கள், பல நாடுகளை சேர்ந்தவர்கள், பல மொழிகளை பேசக்கூடியவர்கள், எல்லாம் ஒரே யூனிஃபார்ம், எல்லாம் ஒரே நிலை, ஒரே தல்பியா. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லப்பைக் லா ஷரீக லக். இப்படிப்பட்ட தல்பியா திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டு, அதே கேட்டுக்கொண்டு, ஒரே ஆடையில், ஒரே அணியில், ஒரே அமலை நோக்கி, ஒரே நோக்கத்தை நோக்கி, ஒரே ரப்பின் பக்கம், ஒரே சட்டத்தின் பக்கம், ஒரே ஹதீஸின் பக்கம், ஒரே குர்ஆனின் பக்கம், ஒரே பர்தை நிறைவேற்றுவதற்காக சந்திக்கக்கூடிய இடம்தான் அரஃபா. அரஃபா ஹஜ்ஜுடைய ஃபர்தாக இருக்கிறது. யாருக்கு அரஃபா கிடைக்கலையோ அவங்களுக்கு ஹஜ் கிடையாது. எனவே அந்த அரஃபா என்று சொல்லப்படுகின்ற முக்கிய இரவு, அதனுடைய பகல் இந்த 10 இருக்குது. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு வரக்கூடிய பக்ர ஈத், ஈதுல் அஸ்ஹா என்று சொல்லப்படுகின்ற தியாக திருநாள் அந்த 10 இருக்குது. அதனுடைய இரவும் 10 இருக்கு. எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? வருடத்தில் 3 10கள் முக்கியமானவை. அந்த 3 10களும் சிறப்புக்குரியவை. ஆனால் அல்லாஹ் தஆலா இங்கே எந்த 10 என்று நிர்ணயிக்காமல், எந்த 10 என்று சொல்லாமல், வலையாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான். ஹஜ்ரத் இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அந்த 10 இரவு ஜுல்ஹஜ்ஜுடைய நாம் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய 10 இரவுகள் தான் என்பதாக ஹஜ்ரத் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃப்சீர் செய்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நமக்கெல்லாம் இந்த கொரோனா தொற்று போன்ற கொடிய தொற்றில் கொஞ்சம் ஒரு மூச்சு வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும், ஒரு பொருளாதாரத்தை ஹலாலாக சேகரிக்கக்கூடிய ஒரு நிலையையும், அசாதாரண சூழலிலிருந்து, அசாதாரண சூழ்நிலையிலிருந்து சாதாரண ஒரு சூழ்நிலைக்கு அல்லாஹ் நமக்கெல்லாம் மாற்றி கொடுத்திருக்கின்றான். முந்தைய வருடம் இது கிடையாது. ஒளிஞ்சி மறைந்து தான் நாம் செஞ்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அனுமதி வாங்கி செஞ்சோம். ஆனா பொதுவான அனுமதி முந்தைய ஈதுல் அஸ்ஹால கிடைக்கல. எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த கொடிய நோய், கொரோனாவா இருக்கட்டும், வேற எதுவா, நமக்கே பேர் தெரியாது, என்னென்னவோ வந்துட்டு இருக்குது. அனாச்சாரங்கள் மிகைக்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்கள் காணாத நோய்களை நீங்கள் சந்திப்பீர்கள். ஹதீஸ், இன்னமல் அவுஸாஉ அல்லதி லம் தகுன் ஃபி அஸ்லாஃபிஹிம் அல்லதி மதவ். நம்முடைய முன்னோர்கள் பார்க்காத நோய், சுகர் நோய் நாம் சந்தித்திருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் பார்க்காத நோய், கேன்சர், பிளட் கேன்சர், அந்த புண்ணியா, இந்த புண்ணியா, சிக்கன் புண்ணியா, பன்றி காய்ச்சல், இப்ப கொரோனா, இது என்னென்னவோ பேர் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. பேர் எவன் வைக்கிறான்னு தெரியல அந்த நோய்களுக்கு. எப்பொழுது இது வந்துச்சு? எப்போ அனாச்சாரங்கள் மிகைக்குமோ. நான் சொல்லவில்லை, தெளிவான எல்லா ஹதீஸ் கிதாப்லயும் இருக்குது. புகாரில இருக்குன்னு சொல்ல மாட்டேன், எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் மிகைத்திருக்கிறது.
நான் முந்தைய ஜும்மாவிலும் சொல்லியிருக்கின்றேன், வதஅவத்து நபியுக்கும், நபியுடைய முன்னறிவிப்பு இது. நல்லவர்களுக்கு ரஹ்மத்து ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய புறத்திலிருந்து ரஹ்மத்தாக இருக்கிறது. மௌத்து சாலிஹீன் கப்லக்கும், உங்களுக்கு முன்னாடி சாலிஹீன்கள் இறப்பார்கள். வெறும் தமிழ்நாட்டை சேர்ந்து நூற்றுக்கணக்கான உலமாக்கள் இறந்தார்கள், எத்தனையோ தாயிகள் இறந்தார்கள் தமிழ்நாட்டில். வேற ஸ்டேட்ல ஈடு செய்ய முடியாத தாயிகள், ஈடு செய்ய முடியாத உலமாக்கள், பேரெடுத்து சொல்ல முடியும். தமிழ்நாட்டை சேர்ந்த பெங்களூரில் இல்மிலும் அமலிலும் ஃபிக்ஹிலும் நம்பர் 1ஆக திகழ்ந்த ஹஜ்ரத் மௌலானா மௌலவி சைஃபுதீன் ரஷாதி மர்ஹூம் ரஹிமஹுல்லா சாதாரண ஆலிம் அல்ல, தமிழர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அரபி தண்ணியா இருக்கும், உருது அதை விட தண்ணியா இருக்கும். உருது பேசுனாங்கன்னா இவங்க தமிழ்காரன்னு சொல்ல முடியாது, தமிழ் பேசினா இவர் உருதுக்காரன்னு சொல்ல முடியாது, அரபி பேசினா இவர் அரபி தான், அஜமி இல்ல, அரபி இல்லாதவர்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஈடு செய்ய முடியாத நம்முடைய கலீல் ரஹ்மான் கிர்னூரி பிரபல்யமான ஒரு ஆலிம், அவருடைய தம்பி இறந்தார், பாக்கியாத்துடைய உஸ்தாத் ஷபீர் அலி ஹஜ்ரத், நம்முடைய பகுதியில் வாழ்ந்தவர் இருந்தவர், பாக்கியாத்துடைய பேராசிரியர், அடையார் இமாமுடைய உஸ்தாத், எவ்வளவோ சொல்லிட்டு போனான். அதே மாதிரி புகாரியுடைய பேராசிரியர், பெரம்பூர் ஜமாலியாவுடைய தூண் என்று அழைக்கப்பட்டவர். அவர் பார்க்காத நூலே இல்லைன்னு சொல்வார்கள், அவர் தொடாத, அவருடைய சிந்தனை, அவருடைய பார்வை செல்லாத நூட்களே கிடையாது என்று சொல்வார்கள். ஆனா சிம்பிளா இருப்பார், ஆலிம் மாதிரியே தெரியாது, பேண்ட் ஷர்ட்ல இருப்பார். அவங்க பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு ஆலிம் நம்ம எடுத்துக்க மாட்டோம்ல, டிஷர்ட் போட்டு நான் நின்று வச்சுங்க என்ன ஆகும், கடைசி ஜும்மா ஆயிடுவது. ஆடையை வைத்து ஒரு ஆளை எடை போடக்கூடாது, சுன்னத்து இருக்கா இல்லையா? டிஷர்ட் என்பது ஒரு ஆடை தானே, இங்க வரைக்கும் போட்டுக்க வேண்டியதான டிஷர்ட். எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பத்தை மறுபடியும் கொடுத்திருக்கின்றான் என்பதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற அமல் என்ன தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல் பெரிய அமல் அல் ஹஜ்ஜு லிமன் இஸ்ததாஅ, அல் ஹஜ்ஜு லிமன் இஸ்ததாஅ, எவருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் ஹஜ் செய்ய வேண்டும். இங்க பாருங்க, வெறும் ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. அல் ஹஜ்ஜு, இந்த நாட்களில் ஹஜ் செய்ய வேண்டிய நாட்கள், லிமன் இஸ்ததாஅ, சக்தி இருந்தால். சக்தி இருந்தால் என்பதற்கு நமக்கெல்லாம் தெரிந்த அர்த்தம் என்னன்னா, பணம் இருந்தா. பணம் இல்ல, பணம், உடல் வலிமை, எந்த விதமான தடுப்பும் இல்லாம இருக்குது. தடுப்பு வந்துருச்சுல, மினிஸ்டர் கோட்டா, விஐபி கோட்டா, அந்த கோட்டா, எந்த கோட்டால போக முடியும்? அப்ப நிமலிஸ்தா இல்ல. எனவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை லட்சம் பேர் சங்கமிக்கக்கூடிய இடம் இந்த நேரத்தில். குறிப்பிட்ட நபர்களுக்கு, அதுவும் மகாமி சாத்தி சொல்வாங்க, அங்க இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நசீபாகல நமக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா பழைய மாதிரி நமக்கெல்லாம் நசீபாக்கி தருவானாக, ஆமீன். ஆக பெரியோர்களே, சோதர்களே, அடுத்தது என்ன தெரியுமா? சில நாட்கள் கழிந்து விட்டன, துல்ஹஜ்ஜுடைய சில நாட்கள், இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன. இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அக்ஸிரு, அதிகமாக சொல்ல வேண்டும். ஃபீ ஹாதிஹில் ஐயாமி, இந்த நாட்களில் அத்தஹ்லீல வத்தக்பீர வத்தஹ்மீத. தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ், தக்பீர் அல்லாஹு அக்பர், தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ். இதுக்கு சுருக்கமா ஒண்ணும் இல்ல, 4ஆம் கலிமா எல்லாமே வந்துடும். தக்பீரும் வந்துடும், தஹ்மீதும் வந்துடும், தஹ்லீலும் வந்துடும். 4ஆம் கலிமா என்னன்னு கேட்டா, நம்ம பசங்க 4ஆம் கலிமா சொன்னாதான் வரும், அப்படியே நேரா வந்துடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்னு சொன்னா என்ன இதுன்னு கேட்டா, நீங்க கேட்ட மாதிரி இருக்குன்பாங்க. எப்படி சொல்லணும்? ஷாரும் கலிமா தௌஹீத் லா இலாஹா, இப்படி சொல்லணும். 4ஆம் கலிமா தௌஹீத் இப்படி சொன்னாதான் அவன் இல்லாட்டி அவனுக்கு வராது. சொல்லி சொல்லி பழகியாச்சு. ஆக மொத்தத்துல 4வது கலிமாக்களில் தக்பீர் இருக்கிறது, தஹ்லீல் இருக்கிறது, தஹ்மீத் இருக்கிறது. அதிகமாக சொல்ல வேண்டும். சொல்லக்கூடிய நாட்கள் இது, செய்ய வேண்டிய நாட்கள்.
அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நம்மை படைத்திருக்கின்றான். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தஅலீமில் இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம் என்றால் தக்பீரிலும் இருக்கிறது, தஹ்மீதிலும் இருக்கிறது, தஹ்லீலும் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா திஜாரத்த இல்லல்லாஹ். திஜாரத் ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் நான்தான் திஜாரத் நடக்கும். எந்த லாபமும் இல்லை, அல்லாஹ் நானா லாபம் கிடைக்கும். எனவே இந்த 3 விஷயங்கள் தக்பீர், தஹ்லீல், தஹ்மீத் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நாட்களில் அடிப்படையான 5 அமல்கள், ஈமானுக்கு பிறகுள்ள 4 அமல்கள் ஒன்றாக சங்கமிக்கின்றன. எந்த நாட்களையும் செய்ய முடியாது. சில நாட்கள், சில நேரங்கள் தொழுகைக்கான நாட்கள், தொழுகைக்கான நேரங்களா இருக்கும். சில நாட்கள் நோம்பிற்கான நேரமா இருக்கும். சில நாட்கள் ஜக்காத் இப்ப வேணா செய்யலாம், இல்லைன்னு சொல்லவல்ல. 4ம் சேர்ந்த நாட்கள் இதுதான். புகாரி ரஹ்மத்துல்லாஹி கிதாப் புகாரி, சஹி புகாரி, அதனுடைய விளக்க உரை ஆசிரியர் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி வருகிறார்கள், தஜ்தமிஉ ஃபீ ஹாதிஹில் அய்யாமி அல் இபாதாத்து குல்லுஹா. இந்த 10 நாட்கள்ல தொழுகை ஒன்றா கூடும், அடிப்படை தொழுகை. இந்த 10 நாட்கள்ல நோன்பு வைக்கலாம், அரபாவுடைய நோன்பு கூடுது. ஜக்காத் தான தர்மம் செய்யலாம், செய்யறோம், செய்ய வேண்டும். 4வது ஹஜ். ஹஜ்ஜுக்கு வேற நாளே கிடையாது. வேற நாட்கள்ல யாருமே ஹஜ் செய்யவே முடியாது. அது எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஹரம் ஷரீஃபுடைய இமாமா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜுக்குன்னு இந்த நாட்கள் தான். உம்ராவுக்கு நாட்கள் இல்லை. எவ்வளவு உம்ரா வேணா எப்ப வேணா செஞ்சுக்கலாம். தவாஃப்க்கு நேரம் இல்லை, ஒன்னும் இல்லை, எவ்வளவு வேணா செஞ்சுக்கலாம். ஆனா ஹஜ் என்பது, அரஃபா என்பது குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட அமல் செய்வதற்கு பெயர் தான் ஹஜ். எனவே எல்லா இபாதத்துக்களும், அடிப்படை இபாதத்துக்களும் ஒன்றாக நிற்கக்கூடிய நாட்களாக இது இருக்கின்றன. உம்மஹாத்துல் முஃமினீன் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி அவர்களுடைய மனைவி ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளார் சொல்கிறார்கள், 4 விஷயங்களை நபி அவர்கள் விட்டதே அல்ல. ஒன்று, லம் யதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்பஅத்தன். ஒன்று என்ன தெரியுமா? ரகஅத்தானி கப்லல் ஃபஜ்ரி, சுபுக்கு முன்னாடி தொழக்கூடிய 2 ரக்காத் சுன்னத். இன்னொன்னு சியாமு யௌமி ஆஷுரா, முஹர்ரம் மாதத்துல வரக்கூடிய 10வது நாள் வைக்கக்கூடிய ஆஷுராவுடைய நோன்பு. மூன்றாவது சியாமு சலாசத்தி ஐயாமின் மின் குல்லி ஷஹரின், ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் வைப்பதை நபி அவர்கள் விட்டதில்லை. 4வது அல் அஷ்ருல் அவாயிலு மின் தில்ஹிஜ்ஜா, தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுடைய தக்பீர், முதல் 10 நாட்களுடைய தஹ்மீத், முதல் 10 நாட்களுடைய தஹ்லீல் என்கின்ற தஸ்பீஹ்களை விட்டதில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் சஹாபாக்கள் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக், ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர், ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன், பிரபல்யமான சஹாபாக்கள் கடை வீதிக்கு போகும்போதெல்லாம் தக்பீர் சொல்லிட்டு போவாங்க. அப்ப நம்ம போன வச்சுமே ஏதோ புதுசா ஒருத்த ஆரம்பிச்சிருக்கான், மெதுவா சொல்லிட்டு போலாம். படைத்தவனுக்கு காமிக்க வேண்டுமே தவிர மற்றவனுக்கு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கெல்லாம் யாருக்காவது காமிக்கணும். மஹ்லூக்கு காமிச்சு என்ன லாபம்? ஹாலிக்கு காமிக்க வேண்டும். படைத்தவர்களுக்கு காமிப்பதனால் எந்த லாபமும் கிடையாது, நஷ்டத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. படைத்த ரப்பிற்கு காமிக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் ஓத வேண்டும், நடை பாதையில் ஓத வேண்டும், சுத்தமான இடத்தில் ஓத வேண்டும், வியாபாரம் செய்து கொண்டே ஓத வேண்டும், பயணத்தில் ஓத வேண்டும். அப்படித்தான் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ஓதினார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க நாட்கள் வந்திருக்கின்றன. இந்த நாட்களில் இன்னொரு கடமை குர்பானி. குர்பானியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்கு ஜக்காத் வாஜிபோ ஃபர்தோ அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும். யாருக்கு சதகத்துல் ஃபித்ர் வாஜிபோ ஃபர்தோ அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும். அதே போன்று எவரிடத்தில் தன்னுடைய தேவைக்கு போக 612 கிராம் 360 மில்லிகிராம் வெள்ளி அளவு பணமோ
சொத்தோ இருக்குமோ அவர்கள் தன்னுடைய சார்பாக தன்னுடைய வீட்டில் இருக்கின்றவர்களுக்கும் இருந்தால் அவர்கள் சார்பாக குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானி சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். பல வசனங்கள் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்றன. குர்பானியை விட சிறந்த அமல் துல்ஹஜ்ஜாவுடைய 10, 11, 12 வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அரஃபாவுடைய மைதானம், எதுக்கு அரஃபான்னு பேர் வந்துச்சு தெரியுங்களா? அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் பிரிச்சு அனுப்பிச்சான். பூமியில பிரிச்சு வந்தவன 2 பேரும் சந்தித்த இடம் தான் அரஃபா. அரஃபாவுக்கு அர்த்தம் என்ன? நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னை தெரிந்து கொண்டா என்பது அர்த்தம். அதனால அரஃபான் பேர் வந்துச்சு. இன்னொரு அர்த்தம் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு ஹஜ்ஜுடைய விளக்கங்களை கொடுத்தாங்களாம், தாலீம் கொடுத்தாங்களாம். தாலீம் செய்த பிறகு, அந்த சட்டங்கள்லாம் சொன்ன பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்களா, ஹல் அரஃப்த யா இப்ராஹிம், நீங்க விளங்கிட்டீங்களா இப்ராஹிமே அப்படின்னு கேட்டாங்களாம். நஅம் அன அரஃப்து அப்படின்னு சொன்னாங்களாம், நான் விளங்கிட்டேன். அதுல இருந்து அந்த மைதானத்துடைய பேர் அரஃபா. இன்னொரு கருத்து வருகிறது, மைதான அரஃபாவில் அல்லாஹ்வை நீங்கள் விளங்க முடியும், அல்லாஹ் என்ற நம்மை படைத்த ரப்பை புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அப்படிப்பட்ட ஒரு மகிமையான நாட்களில், சந்தோஷமான நாட்களில், அல்லாஹுடைய அருள் ரஹ்மத் இறங்கக்கூடிய நாட்டில் நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். முடிந்த அளவிற்கு துவா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், தக்பீர் ஓத வேண்டும், தஸ்பீஹ் ஓத வேண்டும், தஹ்மீத். அல்லாஹ்வை புகழுங்க, எல்லாம் கிடைக்கும். மக்களை புகழ்ந்து என்ன கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை நாள் புகழ்வோம்? எவன் புகழ்றானா அவன் தான் நமக்கு எதிரி நினைச்சுக்குங்க. பெரிய எதிரி அவன் தான். புகழ்றவன் பின்னாடி புகழணும், முன்னாடி புகழ்றவன் எதிரி, பரம எதிரி. அதுக்காக பழி வாங்காதீங்க, மன்னிச்சு விட்டுருங்க. புகழ்றவன் நம்பாதீங்க. ஏனென்றால் அல்லாஹ்வை புகழ புகழ, படைத்த ரப்பை புகழ புகழ இனிமை வரும். எங்கே? கபர்ல. கபர்ல மனைவி வர போறதுல நம்மோடு, கபர்ல மக்கள் வர போறதுல, கபர்ல இமாம் வர போறது, இமாமுக்கு யார் வர போறதுல, அப்ப எப்படி இமாம் வருவார்? எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த எல்லா அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடுகின்றேன். இந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 5 நாட்கள் தக்பீர் ஓத வேண்டும். அரஃபாவுடைய ஃபஜ்ரிலிருந்து, அரஃபாவுடைய ஃபஜர் என்பது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலை. ஏன்னா புதன்கிழமை பெருநாள் 10ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை காலை தான் அரஃபா. அரஃபாவுடைய ஃபஜர்லிருந்து 5 வேளை, அரஃபா 9, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, 5 நாட்கள். சனிக்கிழமை அசர் வரைக்கும் அரஃபாவுடைய நாள்ல தக்பீர் ஓதணும். பக்ரீத்துடைய 3 நாட்கள் தக்பீர் ஓத வேண்டும். 4, அதற்கு பிறகு வரக்கூடிய 13 அசர் வரை தனியா தொழுறவங்களும் தக்பீர் ஓதணும். வீட்டில் தொழுற ஆண்களும் தக்பீர் ஓத வேண்டும், பெண்களும் ஓத வேண்டும். ஆனால் பெண்கள் மெதுவாக ஓதுவார்கள், ஆண்கள் சத்தமாக ஓதுவார்கள். இதுதான் வேறுபாடாக இருக்கிறது. கஸா செய்கின்றவர்களும் ஓத வேண்டும். அந்த லிஸ்ட் இருக்குன்னு இல்ல, ஒன்று அதா, ஒன்று கதா, ஒன்று பள்ளி, ஒன்று வீடு, எல்லாத்தையும் லிஸ்ட் போடணும், எல்லாரும் ஓத வேண்டும். இது ஒரு வாஜிபாக இருக்கிற தக்பீர். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகின்றவர் தொழுது கொள்ள மாய்ந்து நிமிடம்.